டிரைவர் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நடுவில் நிறுத்திட்டு இருக்கிய. அட கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். அப்படியா? டேய் கண்ணா பாருங்க. இங்க ஆனந்தன் ஒரு பையன் இருக்கானா? ஆனந்தன் இருக்காரு. அட போகட்டும், அவங்கிட்ட கண்ணன் ஒரு சின்ன பையன் இருக்கானா? இல்ல இல்ல இல்ல. என்னது இல்லையா? அதாவது கண்ணன் கிட்டதான் ஆனந்தன் இருக்காரு. நீ பிளாட்டை அப்படி திருப்பி சொல்றியா? அந்த பையன் மேலே அவருக்கு அவ்வளவு பிரியம். யாரு வீட்டு பையன் மேல யாரு பிரியத்தை வைக்க? ஆனந்த கிட்ட இருக்கக்கூடிய அந்த பையன் யாரு என்னங்கறத எங்களுக்கு பூராவும் தெரிஞ்சாச்சு. இப்ப அந்த பையனை பெத்தவங்க கிட்ட பையனை ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஆனந்தன் எங்கே? பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. எந்த பள்ளிக்கூடம்? இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். எந்த இங்கிலீஷ்? அந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? சார்தான் தமிழ் பள்ளிக்கூடமே தெரியாது, இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கேக்குறீங்களா? நான் ஒரு பையன் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் பாரு. எப்படி ஆனந்தம் இங்க வரத்தானே போறான். அந்த பையனை லபக்கன்னு லாவிடுறேன். லாவிக்கிட்டு போறது நீங்க என்ன பருந்தா? பின்னால பாரு, திருட்டு பசங்களுக்கு நாம் பருந்து, திருந்தாதவங்களுக்கு நாம் மருந்து. ஜாக்கிரதை கவலைப்பா. இப்பமா அந்த கூட்டத்தை விளக்கிட்டு நீ எங்க போயிட்டு ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீங்க வீட்டுக்கு போ. நீங்க இங்கே குடியிருக்க போறா? வேலை முடிகிற வரைக்கும் குடியிருப்பேன். கதவு தட்டுறாங்க. அண்ணே எழுந்துரு எழுந்துரு. கதவை யாரு தட்டுறாங்க? குட்டிச்சாத்தான் சிஷியனை தேடின்னு வந்திருக்குமா? வந்திருக்குமா? இது வரைக்கும் வந்தது இல்லையா? இல்லையே. பாவம். வா.
போலீஸ். வீட்டுக்கு போனா போலீஸ் பிடிச்சிரும் போல இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் தங்கிக்கிறேன். விடியறதுக்கு முன்னால ஓடிடுறேன். உனக்கு பொறுப்பு. எங்க பேசுற உன் சொந்த வீடு இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் தான். சாப்பிட்டியா? சாப்பாட்ட கவனி. வாங்க. எங்க அண்ணனோட கால் இருக்கு. மோட்டரா சைக்கிளா எங்கெல்லாம் போதும், எங்கெல்லாம் போதும். வாங்கய்யா வாங்க. உங்களுக்கும் கால நேரம் கிடையாது, எங்க அண்ணனுக்கும் கால நேரம் கிடையாது. இந்த பொம்பளைகளுக்கு கோபம் வந்தா ரெண்டு விஷயத்தில் வெளியே வரும். ஒண்ணு பாத்திரம் மண்டத்தை போட்டு உருட்டுறது, ரெண்டு குழந்தை குட்டிகளை அடிக்கிறது. ஆமா, குழந்தை இல்லாத வீடு, அதனால சண்டைய பாத்திரத்து மேல காமிக்குது. மறுநாள போல அர்த்த ராத்திரில வர்றாரு. வரதா வராரு. சாப்பிடுறவன்னா இன்னைக்கு சாப்பிடல, சரி குடுக்க நல்ல உலக அனுபவத்தில் தேர்ச்சி பெற்றவன். சில பசங்க யோசியம் இருந்துகிட்டு கடைசியில் மாட்டிக்குவானுங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி சின்ன சண்டை வீட்டுல அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இங்க ஊது மோகம்படி எங்கப்பா ஊது புட்டுக்கடலாம் ஒழிக்குது. இத பாருங்க, நேரம் கழிச்சு வந்து சோத்த போடு, தோசையை சுடு, காபியை கொண்டு அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா என் தங்கச்சி என்ன விரட்டுறது. பின்ன அந்த பொண்ணு சொல்றதுல வெகரம் இருக்கு மேன். நீ வெளியே சுத்த போறவன் சோத்த தின்னுட்டு போய் சுத்த, ஒழுங்கா சுத்தினா வீடு வந்து சேரலாம். அப்படி இல்ல என்கிட்ட வந்து சேரலாம். அங்க நான் இங்கே இருக்கேன். அதானே நானு முத இங்க வரும்போது தகர கடைக்குள்ள பூந்துட்டோமோன்னு நினைச்சேன். அப்புறம் இந்த பொண்ணை பார்த்த பிறப்பாடுதான் வீடுன்னு நினைச்சேன். அது மட்டுமல்ல, இங்க எங்க ஆனந்தம் இருப்பானான்னு நினைச்சேன். இங்க ஆனந்தமே கிடையாது. நீங்க வேற. ஆனந்தம் வரல, துக்கம் வரல, தூக்கம்தான் வருது. உனக்கு அதாவது வருதே தாயி. போயிட்டு வாங்க, தாப்பா போட்டுக்கிறேன். தாப்பா போட போறியா? போட்டு போடு போயிட்டு நல்லா போட்டு. ரெண்டு தாப்பா போடு. நான் வர்றேன். இழந்துரு. போலீஸ் போயிடுச்சு. வா மோகினி, கண்ணனை காப்பாத்துறதுக்காக உன் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏன் இப்படி எல்லாம் பேசி என் மனசு புண்ணாக்குற? போயா. நோ நோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சேகர். ஆனந்த ரொம்ப நல்லவன். எஸ், உங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? எப்படியாவது குழந்தையை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. அது வரைக்கும் என் மனசு பொறுக்காத போல இருக்குங்க. ஜீவா, அழாதீங்கம்மா. முதலாளி இப்படி செய்தா என்ன? காணாம போன குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் பத்திரிகையில விளம்பரப்படுத்தினா. ஆமாங்க, நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதோட பரிசு தொகை 5000 போட சொல்லுங்க. யாராவது ஏழைங்க பழச்சு போட்டுமே போன் பண்ணுங்க. காது அறுபட்டான் கணவன், அதற்காக கைது செய்யப்பட்டாள் மனைவி. நடத்தையில் சந்தேகத்தினால் நடந்த விபரீதம். கேட்டியா? அந்த காலத்துலதான் ஏதோ அல்லி அர்ஜுனா பவளக்குடியில அர்ஜுனம் பயந்துகிட்டு பொம்பளை கிட்ட இருந்ததா கேள்வி. இந்த காலத்திலயும் ஆம்பளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பழைய காலம் திரும்புது. ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் பேப்பரையே படிச்சுக்கிட்டு இருக்க? அது கட்ட வியாதியாச்சு. அது வேற எங்கெங்கயோ எடுத்து போய் திருப்பிடுமே. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனை கடையில உட்கார வச்சுட்டு நீ குடும்ப வேலையை பாக்குறதானே? அதுக்கு என்ன, நடக்கிறவோ நடக்கட்டும். நடக்கட்டும், நடக்கும் போது அது காலா இருக்கு. அப்பப்ப நடத்திக்க வேண்டியதுதான். நான் தயாரா இருக்கேன். சரின்றியா? ஐயே, மூஞ்சே பாரு. முதல்ல உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். வாஸ்தவம் தான். தங்கச்சி கல்யாணம் நடத்தணும், அதுவும் நல்ல முறையில நடத்தணும். பையனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு ரூபாய் 5000. எப்போ யார் கொடுக்குறா? எங்க பேப்பர்ல போட்டிருக்கியா? வேற என்ன படி? 5 வருடங்களுக்கு முன்பு கோவிலில் வைக்கப்பட்ட குழந்தை இப்போது கண்ணன் என்ற பெயரில் ஆனந்தனிடம் உள்ளது. அடையாளம் சிவப்பு நிறம், சுருட்டை முடி. இந்த பையனை பற்றிய விவரத்தை தெரிவிப்பவர்களுக்கு பரிசு தொகை 5000 கொடுக்கப்படும். 5000. என் தங்கச்சி கல்யாணம்
நடத்துக்கிறேன். ரூபா 5000. எங்க பாரு எஜமானி யாரு நீ? என்ன விஷயம்? அவர்கிட்ட ஒரு துப்பு கொடுக்கணும். அப்படியா? சரி, இப்படி உட்காரு, வந்துருவ. ஊட்டி விடுறது யாரு? உனக்கே அப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஐயா, ஆசைய பாரு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்ற? இது மார்கழி மாசம், தை பிறந்தது, தானா வழி பிறக்கும். இந்த பாரு, இப்ப கண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டத்துல இருந்து அவனை காப்பாத்திருவோம். அதுக்கப்புறம் உன் கழுத்துல 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 என்ன ஆர்வம், என்ன ஆசை? வேற ஒண்ணும் இல்லையா, சீக்கிரம் கழுத்துல ஒரு தாலிய கட்டிடு. கட்டுறேன், கவலைப்படாத, கட்டி தீர்த்தே விடுறேன். ஆமாயா, நீ நல்லா இருப்பையா. உனக்கு முழுன்னு கொழு கட்ட மாதிரி இன்னொரு பையன் பிறப்பான் இல்ல? ஏ கிளி ஜோசியம், போலீஸ். இந்த பக்கம் போங்க. எப்படி வாசன கபாரி நீயா? இதுக்குதான் வாசப்பக்கம் கதவை தச்சிட்டு கொல்ல பக்கம் வர சொன்னேன். இல்லைன்னா இந்த பக்கமா டிமிக்கி கொடுத்துருப்பான் இவன். நல்லா இருக்கு. அப்புறம் நடு ஸ்டேஷன் ஆனந்தா, கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அவங்க அப்பாவா? அது யார் சார்? அது அவங்க அப்பா. இவனுக்கு நான் தான் சார் அப்பா. இவன் என் பிள்ளை சார், என் பிள்ளை. இதுவரைக்கும் அப்படித்தான், இனிமே அப்படி இல்லை. அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு குழந்தைய ஒப்படைச்சிடு. 4211 கண்ணனை சேகர் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிடு. அப்பா, இன்ஸ்பெக்டர் சார், இது என்ன அநியாயம்? என் குழந்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு யாருகிட்டயும் ஒப்படைக்க போறீங்களா? அது நடக்காது சார். நான் ஏழையா இருக்கலாம், அதனால எனக்கு நீதி கிடைக்காம போகாது. இந்த உலகத்தையே நீதி கேட்டு ஆட்டி வைப்பேன். எனக்கு நீதி வேணும் சார், எனக்கு நீதி வேணும்.